வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது தாங்க ஆக்சுவல் நம்மளோட நியூ இயர், சரிங்களா? தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பேர் இந்த வருஷம் பேர் பரபவ வருஷம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷம், சரிங்களா? நம்ம இதுக்கு நிறைய பஞ்சாங்க முறைகள் இருக்குது. நம்ம பார்க்குற பஞ்சாங்கம் ஆற்காடு பஞ்சாங்கம். இது பிரகாரம் ராஜா குரு வருவார், மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். ஸோ இதை வச்சு தான் இந்த தமிழ் வருடப்பரப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதில் நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய சேஞ்ச் ஆக போகுதுங்க. இந்த வருஷம் நல்ல மழை இருக்குது, நிறைய வீணாக கடல்லையும் கலக்கவும் போகுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அண்டை நாடுகளோட சில பிரச்சனைகளும் வரப்போகுது. இதெல்லாம் உலக நிகழ்வு. சரி, நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்க போகிறோம், இதில் நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம உஷாராக இருக்கணும், எந்தெந்த தெய்வ வழிபாடுகள்லாம் இதுக்கு பண்ணணும். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது, சரிங்களா? ஸோ எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இப்போ பார்க்க போகிறோம். தனுஷ ராசி, தனுஷ லக்னம் எப்படி இருக்குது? குரு நம்மளை 7ஆம் பார்வையை பார்த்துட்ருக்காருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உங்களுடைய 2ஆம் வீட்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சார். அப்புறம் என்ன, கையில் காசு வரும், சூப்பராக காசு வரும், ஃபேமிலியில் நல்ல சந்தோஷம் வரும், சரிங்களா? இப்போ தனுஷ ராசிலாம் எப்படின்னா மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் மாதிரி. ஆஞ்சநேயர் எப்படின்னா அவர் சொல்லணும், நீ வாயு புத்திரன், நீ ராமருடைய பக்தன், பூஸ்டப் பண்ணதை ஏறிக்கிட்டே போவார், மேலே ஏறிட்டே போவார். அதே மாதிரி தான் தனுச ராசி. யாராவது தனுச ராசிக்கு நல்ல கன்சல்டன்ட் இல்லை நல்ல மென்டர் கூட உன்னால் முடியும்டா எழுந்து ஓடுறான்ட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி கன்சல்டன்ட் இப்போ கிடைப்பாங்க. முக்கியமாக எந்த உறவு முறையில்னு பார்த்திங்கன்னா திருமணத்தில் நல்ல ஹஸ்பண்டும் நல்ல ஒய்ஃபோ கிடைப்பாங்க. அதுவும் தனுசு ராசி நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவன் பொண்டாட்டி தாசன்ட்டு. பொண்டாட்டி தாசன் இல்லை, பொண்டாட்டி ஒரு நல்ல மென்டராக ஆகிடும், ஒரு நல்ல குரு மாதிரி ஆகிடும். இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு எடுத்து சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்படி ஆகும்போது கேட்டு டக்க 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 டக்கனா வளரும். அந்த மாதிரி இருக்கவங்கள நீங்கள் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பயங்கரமாக வளர்ந்துருவாங்க. வீடு கட்டிடுவாங்க, கார் வாங்கிடுவாங்க. யாரா ஜாவா சுந்தரேசன் மாதிரி வளர்றீங்களாடா அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வளர்ச்சிகள் இருக்கும். ஸோ இப்போ கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தாராளமாக நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். என்ன ஒன்றுனா தனுஷில் அந்த அளவுக்கு லவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அதை வீட்டுக்கு நல்ல புள்ள, ஒழுக்கமான புள்ள, த ஹானஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க, அதெல்லாம் தனுச ராசி தான். சரி, அப்பா அம்மா கேட்கணும், நான் அம்மா சொல்கிற பொண்ணு தான் கட்டுவேன், அந்த மாதிரி அமைதியான பிள்ளைங்க. அதனால் சீக்கிரம் லவ் அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. ஆனால் ஆயிடுச்சுன்னா அந்த லவ்வுக்கு அவ்வளோ ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லவ் இருக்குன்னா அதையும் நீங்கள் மேரேஜாக மாற்றுறதுக்கு சூப்பரான டைம் இது ஒன்று. மூணாவது, இந்த லவ்வை மேரேஜாக மாற்றும் போது இந்த தேவையில்லாத பஞ்சாயத்து உள்ளே நடக்கிறதுலாம் எதுவும் அந்த அளவுக்கு இருக்காது. டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் அந்த காலகட்டத்தில் அந்த அமைப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக வீட்டில் பேசி லவ்வை சக்ஸஸ் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான விஷயம் என்னென்னா, நீங்கள் வேலையிலையும் ப்ரமோஷனும் சேலரி ஹைக்கு இல்லை ட்ரான்ஸ்ஃபர், வெளி ஊர் வெளிநாடு, எனது குரு வீடு வேறு, இது வெளிநாடு போகிறதுக்குலாம் நிறைய யோகங்கள் இருக்குது. சான்ஸ் கிடச்சா போயிட்டு வாங்க. திருப்பியும் இது ஒரு வருஷத்துக்கான பலன் சொல்கிறோம், சரிங்களா? குளோபல் சினாரியோ நிறைய மாறுது. போகிற கண்ட்ரி சேஃபான கண்ட்ரியா, சேஃபான ஜாபா, நம்மளுக்கு அங்கே ஆள் இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணி போனீங்கன்னா தென் இட்ஸ் யுவர் ஹெவன். போயிட்டு சாதிக்க வேண்டியதான் நீங்கள். இது மற்றபடி நீங்கள் இந்த விஷயத்தில் எதில் முயற்சி எடுத்தாலும் வின் பண்ணலாங்க. நீங்கள் வேலையோ பிஸ்னஸோ திருமணமோ எதில் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் வின் பண்ணலாம். பிஸ்னஸில் அங்கங்கே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு வரும். அதான் சொன்னல, இது வெளிநாடு. அதான் நீங்கள் வெளிநாடு சம்மந்தமாக எதனா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எதனா உணவு சம்மந்தமாக இல்லை ட்ரைனிங் எதுவாக இருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து பேமெண்ட் வரப்போகுதுனாவே ஸ்ட்ரெஸ்ஸு வரும். ஏன்னா எந்த கண்ட்ரியில் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, எந்த பேங்க்கு என்ன ஃப்ரீஸ் ஆகும்னு புரியாது. அதனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேயே இருப்பீங்க. ஆனால் கம்பெனி ப்ராஃபிட்டில் ஓடும். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது நல்ல விஷயம். ஸோ பிஸ்னஸ் எப்படி இருந்தாலும் உங்கள் பர்சனல் லைஃப் ஓஹோன்னு இருக்குது, சரிங்களா? நீங்கள் எதாவது குடும்பத்தோடு ஏதாவது ட்ராவல் ஹில் ஸ்டேஷன் மாதிரி போயிட்டு வரதுக்கு இருக்கும்.
குடும்பத்தோடு நல்லா அரட்டை வச்சு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கும். ஒரு விஷயத்தில் எங்கே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, கையில் நல்ல காசு வருதுன்றதுக்காக இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாதுங்க. தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் மாட்டிக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா இது வந்து நெருப்பு வீடு, ஆண் வீடு. இவங்க அதுவும் குரு வீடு இருந்தாலும் இவங்களுக்கு இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ரொம்ப ஆசை இருக்கும், சரிங்களா? இவங்க சில இடத்துல ட்ரெயினராக கூட இருப்பாங்க. சில பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே ட்ரெயினராக இருப்பாங்க. ஆனால் தெளிவானவங்களாக இருப்பாங்க. நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு நான் போடல சார், வெறும் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் தான் சார் போட்டிருக்கேன் அப்படின்வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் ப்ராஃபிட் வர பிராப்தம் இருந்தால் பண்ணுங்க. அதெல்லாம் நம்ம ஜாதகத்தை கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? அப்படி இல்லை சார் நான் போட்டு அடி வாங்கிட்டேன், இதுக்கு மேலே போக மாட்டேன்னு பெஸ்ட்டு அந்த பணத்தை எடுத்து வேறு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான தொழில் நடத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிங்கன்னா அந்த பெரும் பணம் தப்பிச்சுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா தான் நடக்கும். அதுவும் இந்த பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த ராஜா யாருன்னா குரு தான், உங்கள் லக்னாதிபதி தான் இந்த வருஷத்துக்கான ராஜா. அதனால் உங்களுக்கு நிறைய நல்லது செய்வார். உங்கள் ராஜா தான் நல்லது நிறைய செய்வார். இதை ஒன்றும் மென்மேலே உயர்த்துறதுக்கு நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை குரு வரையில் இந்த மஞ்சள் மூக்கடலை வச்சு வழிபடுங்க, எல்லோ பூந்தி வச்சு வழிபடலாம். இல்லை லக்ஷ்மி நரசிம்மர், இந்த நீங்கள் வந்து வெல்லம் தண்ணி பானகம் அதை கொடுத்து வழிபடலாம். அது இதெல்லாம் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்க உங்கள் லைஃப் வந்து ஒன்று நல்லா முன்னேறுங்க. அது வந்து கல்யாணம், ப்ரெக்னன்சி, இல்லை வேலையில் ப்ரமோஷன், வீடு வாங்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரே ஒரு லாஜிக் தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இனிப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா சித்தர் பெருமக்கள் நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பட்டினத்தாரெலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணை வந்து லட்டு பூந்தி மாதிரி ஆக்கி தான் குழந்தைங்களுக்கு கொடுத்து விளையாடுவார். இது நிறைய சித்தர்மார்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு சூட்சமம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு கிஃப்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்லபடியாக அமையும். மேலும் நம்ம வந்து இப்போ ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா, ஒரு ராசியும் ஒரு கோடி பேர். அவங்க எல்லாருக்கும் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் எப்போ ஆகும், மகப்பேறு எப்போ கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து ஜாப் என்ன மாதிரி அமையும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், வெளிநாடு யார் போகலாம் போக முடியாது, ஹெல்த் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட உறவுகள் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு 10-15 பாயிண்ட்டுக்கிட்ட கவர் பண்ணிட்டோம், முக்கியமான விஷயங்கள்லாம், சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான ஒரு 10-15 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கான தெய்வ வழிபாடுகள், அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன், சரிங்களா? இது வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இஷ்யூக்கும் டிஃபர் ஆகும், ஒரு ஜாதகத்துக்குமே டிஃபர் ஆகும், சரிங்களா? நான் எனக்கு கொடுத்துருக்க இந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்ஸ் எனக்கு குறிப்பிட்ட இந்த விஷயம் வேணும் சார் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் கிளியராக கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்துருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய அரசியல் ரீதியாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். அந்த பாலிசிஸ் மக்களான நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கும். அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இன்னொன்று, இதில் வந்து நிறைய கால பருவநிலை மாறப்போகுது. அதாவது நார்த்தில் தான் மழைலாம் பிச்சுட்டு பெய்ய போகுது. ஆனால் நமக்கும் ஒரு சில பாதிப்புகள் வரும். விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக வரும். அதான் முக்கியமாக தங்கம், வெள்ளி, பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறும். கமோடிட்டிஸ் மார்க்கெட் ரொம்ப ஏறும். ஏன்னா அங்கங்கே தேக்க நிலை வரும், சப்ளை செயினில் தேக்க நிலை வரும். இது நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை சேமிங்க. அனாவசியமாக எதுவும் செலவு பண்ணிடாதீங்க, பணத்தை சேமிங்க. அப்போ தான் நமக்கு டஃப்பான டைம் வரும்போது அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது எல்லாமே தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய உங்களுக்கு இந்த விதைகள் பற்றி, கலர்கள் பற்றி நிறைய உங்களுக்கு பரிகாரம் சொன்னாலும் கடைசியில் தெய்வத்தை ஏன் சொல்கிறேன்னா, கடைசியில் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். அதனால் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கலாம், நீங்கள் பணக்காரர் ஏழையாக என்ன வேணால் இருக்கலாம், கடைசியாக இல்லை முதல்ல தெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் ராசி லக்னத்துக்குன்னு ஒரு தெய்வம் சொல்லியிருக்கேன். அந்த தெய்வம் மூலியமாக தான் எதுவாக இருந்தாலும் செயல்படும். சரி, நம்ம குலதெய்வம் கூட சொல்கிறோம். இந்த குலதெய்வம்னா இந்த ராசி லக்னம் உங்கள் அந்த டிஎன்ஏ மூலியமாக தான் செயல்படுது. அதனால் உங்களுடைய மெயின் தேவதை, அந்த தெய்வங்களை நீங்கள் பிடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல செல்வங்களும் வரும், சரிங்களா? இது கூடவே நம்ம வந்து
எக்கச்சக்க பயிற்சிகள் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்ருக்கேன் என்னால் முடிஞ்சளவு. ஏன்னா நம்மளுடைய ஜோதிடம்ன்றது ரொம்ப அட்வான்ஸு சயின்ஸுங்க. இப்போ இருக்க சயின்ஸ் இப்போ தான் கேட்சப் பண்ணிட்டு வராங்க. அதனால் எவ்வளவு டேட்டா எடுத்து ப்ரூஃப் காட்ட முடியுமோ காட்டிகிட்ருக்கேன். ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு இத்தனை வருஷ கர்மாவை ஒரு கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணால் அப்படி சரியாயிட்டோன்னா அப்படிலாம் சரி ஆகாது. யாராலையும் சரி பண்ணவும் முடியாது. நம்ம தான் கழிக்கணும். ஆனால் என்னென்னா அந்த கர்மாவை ஸ்மார்ட்டாக கழிக்கலாம். விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் இருக்குது, கலர்கள் மூலியமாக நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.